இந்த வேலை நிரந்தரம் இல்ல, இந்த வேலையில நான் எங்க எப்படி கொண்டு போவேன், இந்த வேலை எனக்கு நிரந்தரமா இருக்குமா, இதுல நான் வளர்ச்சிக்குரிய ஒரு வழியும் எனக்கு இல்லையே, இதுல நான் டெவலப் ஆகுறதுக்கு எந்த காரியமுமே எனக்கு இல்லையே. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் உன்னை நீரூற்று அண்டையிலே நான் நடுவேன், நீரூற்று அண்டையிலே நான் நடுவேன். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னை வளர்த்துக்கிற இடத்துல என்னை கொண்டு போய் வச்சிருங்க ஆண்டவரே, நாம் வளருகிற இடத்துல என்னை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. என்னுடைய வளர்ச்சியிலே ரொம்ப கரிசனை உள்ள தேவன் நீர் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். உங்களை மட்டம் தட்டுகிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் கொண்டு போவாராக. உங்களை அழிக்க நினைக்கிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் எங்க கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா நீரூற்றாண்டை. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஸோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் இந்த வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்குங்க, உறுதியா பிடிச்சுங்க. ஆண்டவரத்துல என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே என்னை இனி ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும், ஒரு இடத்துல போய் நான் நடப்படணும். அந்த இடம் என்ன இடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை மட்டம் தட்டுகிற இடமா அல்ல, என்னை வளர்த்துகிற நீரூற்றாய். கர்த்தர் செய்வாரா? ஆண்டவர் செய்வாரா? நான் நம்புறேன் கர்த்தர் செய்வார். இந்த யோசேப்புக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாரான்னு கேட்டா, கர்த்தர் வந்து அவனை கொண்டு போய் எங்க நட்டார் அப்படின்னா எகிப்துல கர்த்தர் நடுறாரு. எகிப்து ரொம்ப செழிப்பான இடம். ஆனா இந்த எகிப்துல ஆண்டவர் நடும்போது இந்த யோசேப்பு என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, ஐயோ இந்த இடம் மோசமான இடமாச்சு, இந்த இடத்துல எப்படி வளர முடியும், இந்த இடத்துல எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆனால் யோசேப்பினுடைய தேவன் அந்த கடினமான எகிப்திலையும் கர்த்தர் நீரூற்றாய் மாற பண்ணி கர்த்தர் அவனை வளர்த்தி அந்த ராஜாவுக்கு மேலாய் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினான். நான் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரு எழுப்புதலை நான் பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தையை நான் வந்து சந்தோஷத்தோட பிரசங்கம் பண்றேன். சிலர் ஆண்டவர் இன்னைக்கு இந்த பிரேயர்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உங்க பிள்ளைய நான் நடுவேன், உன் மகளை நான் நடுவேன். ஹல்லேலூயா. அவளை மட்டம் தட்டுக்கிற அந்த இடத்தை விட்டு கர்த்தர் இன்னொரு இடத்துல நட போகிறார், நீரூற்றாண்டையில நட போகிறார், நீரூற்றாண்டையில நட போகிறார். இனி கர்த்தர் உங்க கையில கொடுக்க போகிற அந்த தொழில் பல மடங்கு உங்களை உயர்த்தி கொண்டு போக போகிறது. கர்த்தர் இனி அந்த ஊழியத்துல உங்களை கர்த்தர் கொண்டு போய் வைக்கிற இடம், ஆமென், அந்த இடத்துல வளர்ப்பு உண்டாக போகிறது. ஈசாக்குக்கு எப்படி ஏசேக்குல இல்லாதது, சித்னாவில இல்லாதது, ரகபோத்துல ஆண்டவர் கொண்டு போய் அவனை வச்சு வளர்த்தினாரோ, அதே போல கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே நான் அவமானம் அடைவதற்கு கர்த்தர் எனக்கு விடமாட்டார், கர்த்தர் என்ன விடமாட்டார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? நிறைய பிள்ளைகள் திருப்தி இல்லாம இருக்கலாம். எனக்கு திருப்தியே இல்ல பாஸ்டர், இங்க இருந்தா என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, நான் எத்தனை வருஷத்துல வளருவேன்னு தெரியல. இன்னைக்கு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், 5 வருஷம் தாண்டி இதே கொடுத்தாங்கன்னா, 20 வருஷம் தாண்டி இப்படியே நான் இருந்துட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்குது. இது எனக்கு எனக்குரிய இடமா எனக்கு தெரியல, இது எனக்குரிய வருமானமா எனக்கு தெரியல, எங்க போறது, என்ன டிசைட் பண்ணது, யார்கிட்ட போய் உட்கார்றது, எதுவுமே எனக்கு தெரியல பாஸ்டர். எனக்கு சரியான ஒரு இடம் கிடைச்சா பரவாயில்ல, எனக்கு சரியான இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் உட்கார வச்சா பரவாயில்ல, எனக்கு தடுமாற்றமா இருக்குது. நான் நம்புறேன் நீங்களா அதை கண்டுபிடிக்க முடியாது, நீங்களா ஓடி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்றது அது கர்த்தருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? இதை நல்ல தீர்க்க தரிசனமா எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதன்படி நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன் இந்த வார்த்தை நடந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், நடந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, எங்க ஊர்ல ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், கன்னியாகுமரியில ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அங்க ஒரு பெரிய திருச்சபையை கர்த்தருக்காக கட்டணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எங்க ஜனங்கள் எல்லாம் கடவுளுக்குள்ள நடத்தணும் அப்படின்னு எல்லாம் நிறைய தரிசனம் எல்லாம் இருந்துச்சு, நிறைய ஆசைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் எங்கேயுமே அங்கேயும் இருக்க வைக்கல, சென்னையிலையும் இருக்க வைக்கல, திருச்சியிலையும் இருக்க வைக்கல, ஆனா கோயம்புத்தூர்லயே ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, சரியான இடத்துல கர்த்தர் என்ன ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இங்க இருந்துட்டு கன்னியாகுமரிக்கு ஊழியம் செய்யறோம், இங்க இருந்துட்டு சென்னைக்கு ஊழியம் செய்யறோம், இங்க இருந்துட்டு திருச்சிக்கு ஊழியம் செய்யறோம். உங்களுக்கு வராதா? உங்க பிள்ளைகளுக்கு வராதா? கர்த்தர் சரியான இடத்துல உங்களை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி அங்கிருந்து உங்களை பல இடத்திற்கு கொண்டு போறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு இது நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணும் ஆண்டவரே.
வேலையில திருப்தி இல்லாதவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இப்ப போயிட்டு இருக்கிற ஃபீல்டுல திருப்தி இல்லாதவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த சம்பளம் எனக்கு பத்தாதுன்னு சொல்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இது நம்ம இதை எப்படி நடக்கும்னு கேட்க முடியாது. ஆனா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய ஆவியினாலே ஆகும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து நானும் ஜெபம் பண்றேன். இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டு இருக்கிற பிள்ளைகள் கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். திணறிக் கொண்டிருக்கிற நிறைய பேரை கர்த்தர் சரியான ஒரு இடத்துக்கு நேராய், அப்பா எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாதுப்பா, என் பிள்ளைய எங்க கொண்டு போய் சேர்த்து விடுறதுன்னு எனக்கு தெரியாது, நான் எங்க போய் ஃபிக்ஸ் ஆகுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன வேலையை தெரிஞ்செடுக்கிறதுன்னு தெரியல, எந்த பிசினஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் சரியான ஒரு இடத்துல தான் இருக்கிறேனா எனக்கு தெரியல ஏசப்பா, இது எனக்கு எதிர்காலமா இருக்குமா எனக்கு தெரியல ஏசப்பா, நான் எங்க போறதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு போதகர் மூலமா நீ ஒரு வார்த்தை சொல்றீங்க, நான் உன்னை நீரூற்றண்டையில நடுவேன்னு சொன்னேன், நான் உன்னை நீரூற்றண்டையில நடுவேன்னு சொன்னீங்க. ராஜாவே, ராஜாவே, நாங்க உங்களை நம்புறோம், நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம், உங்களால ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த உங்க ராஜ்யத்துல நாங்க உங்களை சந்திக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல நாங்க இருக்கணும் இல்லப்பா, நாங்க வாழணும் இல்லப்பா, நாங்க சாட்சியா நிக்கணும் இல்லப்பா, அது இல்லைன்னா கூட நீங்க தான் எங்களுக்கு தேவன். ஆனாலும் கர்த்தர் எங்களை சமாதானமா இருக்க பண்ணுவதற்கு சரியான ஒரு இடத்துல நீரூற்ற அண்டையில, ஹல்லேலூயா, அவமானம் அடைவதில்லை அப்பா நானும் உமது பிள்ளை, அப்பா நானும் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, ஆடோ அவமானம் அடைவதில்லை, அப்பா நானும் உமது பிள்ளை, அப்பா நானும் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஓ கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, கண்கள் நீதிமானை, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே, இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை இருப்ப சொல்லுவோம், அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர், உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீர் விடு சொல்லுவோம், அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. சொல்லிக்கொண்டே இயேசுவே, இயேசுவா, இயேசுவா, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் நல்லவர் இனியவர், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் அவரை தேடும் எனக்கு, உண்மையாய் அவரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் இப்ப சொல்லுவோம், அவமானம் அடைவதில்லை. என் பிள்ளைய மிக்ஸ் பண்ணுங்கப்பா, ஒரு நாளும் அவமானம், அவமானம் அன்றோ அவமானம் அடைவதில்லை அப்பா உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள்
அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. இந்த 7வது நாள் வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. அவன் கனிதரும் செடி, நீரூற்று அண்டையில் உள்ள, நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி, நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி, நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி, நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி. இது அப்படியே நமக்கு நடப்பதாக. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 100 days ஜபம் முடியவே நிறைய பேரை அலைஞ்சு திரிகிறவங்கள, ஒரு ஹோப்பே இல்லாம இருக்கிறவங்கள, தங்களுடைய வாழ்க்கையில எங்க நிலைநாட்டப்படுவதுன்னு தெரியாம அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற சிலரை ஆண்டவர் சரியான ஒரு பாதையை கண்டுபிடிச்சு, சரியான ஒரு வேலையை கண்டுபிடிச்சு, சரியான ஒரு தொழிலை நீங்க கண்டுபிடிச்சு, சரியான ஒரு படிப்பை நீங்க கண்டுபிடிச்சு அதுல நிக்கக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் கிருபையாய் தருவாராக. அதை கர்த்தர் மட்டும்தான் செய்யணும், அது ஆண்டவரே செய்வார். நான் நம்புறேன், கர்த்தரே உங்களுக்கான அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். சிலர் பாருங்க, பல ஆண்டுகள் பணத்தை கடன் வாங்கிட்டு போயிட்டு வெளிநாட்டில் போய் பல வருஷமாய் வேலை செய்து இங்கிருந்து பெரிய கற்பனையோட போவாங்க. அப்படின்னு சொன்னா, ஐயோ நமக்கு நல்ல இடம் கிடைச்சிருச்சு, நமக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான், இன்னும் நம்ம செட்டில் ஆயிடுவோம், 5 வருஷம் ஃபாரின்ல இருந்து நம்ம சம்பாதிச்சாலே போதும் அப்படின்னு நினைச்சு கடனை வாங்கி பெரிய ஒரு சந்தோஷத்தோட போவாங்க. அங்க போய் 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க தெரியும் அவங்களுக்கு, இல்லை இது எனக்கு செட் ஆகாது, இதுல இருந்து நான் ஒன்றும் சம்பாதிச்சிட மாட்டேன், இதுல இருந்து நான் ஒன்றும் உயர முடியாது அப்படின்னு நினைச்சு திரும்ப வெறுமையாய் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. திரும்பி இங்க கடன்காரங்களா மாறிடுவாங்க, திரும்ப இங்க அவங்களுக்கு ஒண்ணுமே வாய்க்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சரியான இடத்துல ஃபிக்ஸ் ஆகுறது அப்படின்றது ரொம்ப பெரிய பிளஸிங். ஆமேன். இந்த சரியான இடத்துல ஃபிக்ஸ் ஆகுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால முடிஞ்சா இன்னைக்கு இரவு முழுக்க இந்த காரியத்தை நீங்க விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், உங்களுக்காக இன்னைக்கு இரவு நான் ஜெபிக்கிறேன், கண்டிப்பா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்காகவும் கொஞ்ச நேரமாவது நான் ஜெபம் பண்றேன். எனக்கு நான் விருப்பப்படுறேன், எனக்கு ஒரு சாட்சி எழுமணும் 100 daysல. என்ன சாட்சி எழுமணும்னா, கண்டுபிடிச்சிட்டேன் நான் கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற அந்த இடத்தை. என்னவா வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு பாருங்க, கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்க போனாலும் அவங்களுக்கு செட் ஆகாது. இந்த இடத்துல வேலைக்கு போனா அங்க செட் ஆகல, இங்க செட் ஆகல, எங்க போனாலும் எனக்கு செட் ஆகல பாஸ்டர். அதனால என்ன சின்ன வயசுல எங்க அம்மா ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறாங்க, ஒருவேளை ஊழியம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்போ இந்த சந்தேகத்தோடயே நம்ம டிராவல் பண்ணா எங்க போய் நம்ம ஃபிக்ஸ் ஆகும்? நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது இல்லை. அதனால நான் நம்புறேன், அந்த சந்தேகத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவா ஆண்டவர் தருவாராக. அது கர்த்தரால கொடுக்க முடியும். என்ன போய் யாரு போய் என்ன ஃபிக்ஸ் பண்ணா, யாரு போய் என்ன வழி நடத்தினா, எனக்கு என்ன தெரியும்? ஆனா நான் நம்புறேன், இந்த பாதையை கர்த்தர் எனக்காக தெரிந்து கொண்டு அந்த பாதையில கொண்டு கர்த்தர் நிறுத்த பண்ணினான். சில இடத்துல கேட்டு பாருங்க, சில பிசினஸ் பண்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எப்படி பிரதர் இந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்க, இந்த பிசினஸ் உங்களுடைய பிசினஸ் தான் எப்படி பிரதர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றது ஒண்ணே ஒன்று தான் சொல்லுவோம், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் செஞ்சேன், கர்த்தர் வாய்க்க பண்ணினார், கர்த்தர் நிலைப்படுத்தினார், இப்பதான் எனக்கு தெரியுது இதுதான் நம்முடைய வேலைன்னு தெரியுது அப்படின்னு. நான் சொல்றேன், உங்களுக்கும் கண்ணை கட்டி விட்டு இருக்கிறது மாதிரி தெரியலாம், இருட்டுல இருக்கிறது மாதிரி தெரியலாம், ஆனா ஆண்டவர் உங்களை நடப்போகிறார், நீரூற்றண்டையிலே கர்த்தர் நடப்போகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த வசனத்துல நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நீங்கள் 49ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதத்தை நான் ஆண்டவருடைய சமூகத்துல தேடின போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள வைத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. அப்படின்னா வில் வீரர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யார சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுடைய சகோதரர்கள், அவனுக்கு விரோதம் எழும்பினவர்கள், அவங்க எல்லாரையும் குறிச்சு தான் சொல்றாரு. வில் வீரர் அவனை என்ன பண்ணினாங்களாமா, மனமடிவாக்குனார்களாம். மனமடி அப்படின்னா அந்த மனமடி வாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, இந்த ஊசி மாதிரி கொஞ்சம் அப்படியே வளரும் போது குத்துவாங்க பாருங்களேன், எழும்பும் போது குத்துவாங்க பாங்க, இதுதான் மனமடிவு. அப்போ இந்த யோசேப்புக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இவங்களை வில் வீரர் அம்பு எய்கிறவர்கள் இவனை மனமடிவாக்கிட்டாங்க. ரொம்ப மனமடிவாக எழும்பும் போது அப்படியே உட்கார வைக்கிறது மாதிரி ஒரு பிரச்சனை பண்றது. இவனுடைய வாழ்க்கையை நீங்க விரிவா பாத்தீங்கன்னா தான் நடக்குது யோசேப்புக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, வில் வீரர் அவன் மேல் எய்து அவனை மனமடிவாக்கினார்கள், ஆனா அவனுடைய வில் என்ன பண்ணிச்சாமா, உறுதியா நின்றுச்சாமா, உறுதியா நின்றுச்சாமா.
நாம் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் சத்துரு எய்த அம்புகள் உங்களை பால் கடிச்சிருக்கலாம், உங்களை அந்த இடத்துல இருந்து துரத்தி இருக்கலாம், அந்த இடத்தை வேண்டான்னு நினைச்சு நீங்க ஓடி வந்திருக்கலாம். ஆனா இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இனி ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற இடத்துல என்ன வில் வீரர் பிரச்சனை பண்ணினாலும் உங்க வில்லை, உங்களை கர்த்தர் உறுதியாய் நிற்க பண்ணுவார். நீங்க தைரியமா நிற்பீங்க. அப்படி ஒரு மனசு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு, அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு, அப்படி ஒரு மைண்ட கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. எவ்வளவு பெரிய அம்பு வந்தாலும் உங்க முன்னாடி விழும். ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா உறுதியா நிற்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இனி ஓடலான்னு தோணாது, இனி அந்த இடத்துல போலான்னு தோணாது, இனி வேற ஏதாவது பார்க்கலாமான்னு தோணாது. உங்களுக்கு மனசு ஒத்து போகாம பிடிக்காம அந்த இடத்துல நீங்க போராடிட்டு இருக்க மாட்டீங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு உறுதியை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இனி கை வைக்கிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும், இனி துவங்கிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும், இனி நீங்கள் ஆரம்பிக்க போகிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும். என் தேவன் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. காரணம் என்ன அப்படின்னா, இவனுடைய வில் உறுதியாய் நின்றதுக்கு என்ன காரணமாமா? வேதம் சொல்கிறது, அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவருடைய கரங்களால் பலத்தன. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்க நினைச்சுக்கணும், நீங்க எப்ப ஒரு இடத்துல உறுதியா நிக்க முடியும்னா, ஆண்டவர் உங்களை தேற்றணும், ஆண்டவர் உங்களை பலப்படுத்தணும். கர்த்தர் பலப்படுத்துவார். ஆனால் இப்ப பாருங்க, நீங்க போகிற ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை வருது, அந்த இடத்துல காரணமே இல்லாம உங்க மேல ஒரு பெரிய பழிய போட்டுறாங்க, அங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதை கண்டினியூ பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்லை, அந்த இடத்துல காலையில எழும்பி போலான்னு நினைச்சாலே உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. இப்போ அந்த இடத்துல நீங்க நிக்கணும், அந்த இடத்துல உறுதியா நின்னாதான் நீங்க வாழ முடியும். இப்ப எப்படி உறுதியா நிக்கிறது? உங்க மனசு செட் ஆகவே இல்லை. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த வேலைக்கு நீங்க அவ்வளவு பிரச்சனையான இடத்துல போகும்போது ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்னா பலப்படுத்துவார், கர்த்தர் பலப்படுத்துவார். நீ தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கிறேன், அவங்க சொல்ற வார்த்தைக்கெல்லாம் பெருசா நீ எடுக்காத, அந்த இடத்திலேயே உன் தலையை நான் உயர்த்துவேன், அவர்கள் கண்களுக்கு முன்னாடியே உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், இக்காலத்து பாடுகள் இனி உனக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல அப்படின்னு ஏசப்பா பலப்படுத்துகிறத கர்த்தர் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன், இதுல உறுதியா நிக்காதபடி எத்தனையோ அம்புகள் எய்யப்பட்டது, எத்தனையோ மனிதனுடைய வில்கள் நாணேற்றப்பட்டது. ஆனா அந்த வில்லு, அந்த அம்பு எங்க மேல பாஞ்சும் ஏன் நிக்க முடியுது அப்படின்னா, சர்வ வல்லவருடைய புயங்கள் எங்களுக்கு ஆறுதலா இருந்துச்சு, ஆறுதலா இருந்துச்சு. மறக்கவே முடியாத ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியுமான்ற ஒரு பெரிய நெருக்கத்துக்குள்ள ஒரு வருஷம் கடந்து போனேன். கண்டிப்பா இந்த ஊழியத்தை நம்மளால செய்ய முடியாது, இதுக்கு நம்ம தகுதி இல்லைங்க அல்ல, இது நம்ம தெரியாம நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம், நமக்கு அவ்வளவு மனபலன் எல்லாம் இதுல கிடையாது. இந்த பக்கம் சத்துருடைய போராட்டம், உடம்புல பிரச்சனை, சுத்தி பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சோகமாயிட்டேன். அன்றைக்கு வந்து இந்த ஜிபி சிக்னல் பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக அந்த இடத்துல காத்துட்டு இருக்கேன். ரொம்ப சோகமா மனசு சொல்லுது, இதுக்கு மேல நீ எப்படி போவ, எப்படி செய்வ, நீ இதை தொடர்ந்து செய்ய முடியாது, ஒன்னால எல்லாம் முடியாது, இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல கடினமான ஒரு இருதயம் இருக்கிறவங்களால தான் ஊழியம் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்குது. ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த சாட்சி, இது மறக்கவே முடியாது எனக்கு. ஒரு அந்த ஜிபி சிக்னல் பக்கத்துல ரெண்டு பக்கம் ரோடு இருக்கும் பாருங்களேன். அப்போ இந்த பக்கத்துல இருந்து ஒரு குட்டி பையன் கிராஸ் பண்றதுக்காக அப்படியே நிக்கிறான். அவங்க அப்பாவோ அவங்க மாமாவோ யாரோ ஒருத்தர் கடையில ஏதோ பொருள் வாங்கிருக்கிறார். ஆனா இந்த பையன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாமாட்ட சொல்றேன் நான் போயிட்டுமான்னு சொன்ன உடனே அவர் சொல்ற நீ போ அப்படின்றாரு. இந்த பையன் உடனே அந்த ரோட்டு பக்கத்துல நின்னுட்டு அந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு முயற்சி எடுத்தா அங்கிருந்து வண்டி வருது திரும்பி வரான், அங்கிருந்து வண்டி வருது திரும்பி வரான். அப்ப நான் கூட நினைச்சிருக்கேன், சரி இந்த பையனுடைய கையை பிடிச்சி நம்மளே வேணா அந்த பக்கம் கொண்டு விட்டுறலாமா அப்படின்னு தோணுது. சரி தெரியாத பையன், அவன் ரிஜெக்ட் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லல. அவன் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் பக்கத்துல அந்த பக்கத்துல போகணும்னு நினைக்கிறான், ட்ரை பண்றான், திரும்பி வர்றான், வண்டியை பார்த்தோன்னு ஓடி வர்றான், காரை பார்த்தோன்னு ஓடி வர்றான், அவனால கிளம்பவே முடியல. அப்போ அவங்க மாமா அதுக்குள்ள பொருள் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டார். பக்கத்துல என்ன போலியா நீ போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே தன்னுடைய கையை அந்த மாமாவோ அவங்க அப்பா அது பிடிக்கிறாரு. கையை பிடிச்ச உடனே என்னுடைய கண்ணில் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்துல ஒரு தென்னை மரம் நிக்குது. அந்த தென்னை மரத்தினுடைய அந்த சின்ன தேங்காய் மாதிரி இருக்கும் பாருங்க, அது கீழே விழுந்துட்டு இருக்குது. அவன் ஷூ போட்டிருக்கிறான். தன்னுடைய கையை அவருடைய கையில கொடுத்துட்டு அந்த ஷூனால அந்த சின்ன தேங்காய் இருக்கு பாருங்களேன், அப்படியே அந்த ரோடு முழுக்க அவன் அந்த பக்கமும் பார்க்கல, இந்த பக்கமும் பார்க்கல, முன்னாடியும் பார்க்கல, அந்த தென்னை அதை தட்டி 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 அப்படியே கிராஸ் பண்ணிட்டான்.
அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒன்று பேசினார். நீ என்னத்தை பார்க்குற, நீ என்னத்தை இதில் கண்டுபிடிச்ச? அப்போ நான் ஆண்டவரத்தில் மனசில் சொல்கிறேன், ஆண்டவரே ஒரு சின்ன குட்டி பையன் நிற்கிறான், அவன் வந்து இதுக்கு முன்னாடி வண்டி கார் இதெல்லாம் பார்த்துட்டு பயப்பட்டுட்டான், என்னால் கடக்க முடியாதுன்னு சொல்லி திரும்பி வந்துட்டான். இப்போ அவனுடைய சொந்தத்தில் முக்கியமான ஒருடைய கையை பிடிச்ச உடனே அவன் தாண்டி போறான்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு முன்னாடி இருக்கிற சவால் பெருசு தான், உனக்கு முன்னாடி நீ பார்க்குற பிரச்சனைகள் பெருசு தான், உன்னால் இந்த ஊழியத்தை கொண்டு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன்னை அழைச்ச நான், உன்னை வேர் விரிச்ச நானு, உன் கையை பிடிச்சிருக்கிறேன். நீ எதையுமே பார்க்காத, நீ எதையுமே பார்க்காத, நீ முன்னோக்கி செல், நீ நடந்து செல், உன்னை பத்திரமா நான் கொண்டு போவேன், உன்னை பத்திரமா அக்கறைப்படுத்துவேன். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஹல்லேலூயா. அன்றைக்கு எனக்கு ஒரு பெலன் வந்துச்சு பாருங்க. சோகத்தோட போனவன் அவ்வளவு சந்தோஷத்தோட திரும்பி வந்தேன். இது யார் பலப்படுத்தினா? கர்த்தரே பலப்படுத்தும். நான் நம்ப நீங்க உணர்வீங்க, நீங்க உணர்வீங்க. இன்னி வேலை ஸ்தலத்துல நீங்க உணர்வீங்க, ஏசப்பா பலப்படுத்துகிறத நீங்க உணர்வீங்க. உங்க பிசினஸ்ல ஏசப்பா பலப்படுத்துகிறத உணர்வீங்க. ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகும்போது இனி ஒரு பலன் வருகிறத உணர்வீங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றேன். ஹல்லேலூயா. பாஸ்டர், அந்த இடத்துல மனசு சரியில்லைன்னா நான் உடனே நின்றுவேன், அந்த இடத்துல மனசு சரியில்லை நான் உடனே விட்டுட்டு நான் ஓடி வந்துடுவேன், என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை. நான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இல்லை, நீ சோர்ந்து போகும்போது பலன் கொடுக்கிற கண்மலை, சோர்ந்து போகும்போது உங்களை தட்டி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். உன்னை உறுதியா நிக்க வைப்பேன், உன் வில்ல நான் உறுதியா நிக்க வைப்பேன். உன்னை பிடுங்குவதற்கு ஒருவருக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். உன்னை ஒருத்தரும் அழிக்க முடியாதுன்னு கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். கைகளை உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்பி சொல்லுங்க, விசுவாசிச்சு சொல்லுங்க, விசுவாசிச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு உறுதியை கர்த்தர் இப்பொழுது கட்டளையிட்டுவீராக, நீ நிலைநாட்டுவீராக. சீர்படுத்துகிற தேவனே, சீர்படுத்துகிற தேவனே, ஸ்திரப்படுத்துகிற தேவனே, இப்பொழுது இறங்கி வாரும். இந்த 7ஆம் நாளிலே இறங்கி வாரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைவரப்படணும், ஜெப வாழ்க்கையில நிலைவரப்படணும். உறுதியாய் நிற்பதற்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும், புது நன்மைகள் உன்னை சேரும். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஓ, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. பாட பாட மகிமை. பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும், புது மேன்மைகள் கையில் சேரும். கைகளை மேல தட்டி பாடுவோம். ஓ, சீர்படு, விசுவாசத்தோட பாடி நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஏசப்பா, ஏசப்பா,
நிலை நிறுத்துவார். சொல்லு, உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாம பெருக செய்யும் தேவன். உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாம பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக்க வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓ, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. அப்பனே நிலை நிறுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீர் எங்களை காண்கிறவர், நாங்கள் போகிற வழியை அறிந்திருக்கிறவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னதே. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றாண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும், சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. கடைசியாக மூன்றாவதாக இந்த வசனத்தில் இருக்கிற பெரிய வாக்குத்தத்தம், இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் என்ன போஸ்டிங் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்னை நான் மேய்ப்பனாய் மாற்றுவேன், மேய்ப்பனாய் மாற்றுவேன். அப்படின்னா தலைமைத்துவத்தை உன் தலையில மேல நான் தருவேன். உங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரை காட்டிலும் நீ தலைமையிலே உட்காருவாய். உன் குடும்பத்துக்கு உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். தேசத்துக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். எகிப்திற்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். மூன்றாவது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, உங்களை ஆண்டவர் தலைவனாய் கர்த்தர் வைக்க போறார். உங்க ஃபேமிலிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா பிளஸ்ஸிங்கா ஆண்டவர் வைக்க போறாரு. யோசேப்பு சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொல்லுவீங்க. இல்ல, என்னை இவ்விடத்திற்கு வருவதற்காக நீங்கள் விட்டு போட நினைச்சதுனால நீங்க துக்கமே படாதீங்க. ஜீவரட்சணை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார், என்னை அனுப்பினார், என்ன அனுப்பினார். உங்களை நல்ல வழியில நடத்த, உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி என்ன கர்த்தர் அனுப்பினார். நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்க எல்லார் தலைமையில இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க செய்யணும்னு நான் சொல்றேன். உங்க எல்லாரையும் கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு பிளஸ்ஸிங்கா கர்த்தர் வைக்க போறேன். நீங்க இருக்கிற தெருவுக்கு ஆண்டவர் உங்களை பிளஸ்ஸிங்கா வைக்க போறேன். உங்களுடைய கம்பெனிக்கு ஆண்டவர் உங்களை பிளஸ்ஸிங்கா வைக்க போறேன். உங்க குடும்பத்திற்கு நீங்க பிளஸ்ஸிங்கா மாற போறீங்க. நீங்க இந்த பட்டணத்துக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா மாற போறீங்க. நீங்க ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற போறீங்க. நீங்க அநேகருக்கு பிளஸ்ஸிங்கா மாற போறீங்க. தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன அநேகருக்கு 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 ஏசப்பா உங்களை பிளஸ்ஸிங்கா மாத்த போறேன். உங்க பிள்ளைய ஆண்டவர் நிறைய பேருக்கு பிளஸ்ஸிங்கா ஆண்டவர் மாத்த போறேன். உங்க பிள்ளை இன்னைக்கு வருத்தத்தோட இருக்குது, அவமானத்தோட இருக்குது. இல்ல, அவனை மேய்ப்பனா கர்த்தர் மாற்ற போறார். அந்த பிள்ளைய கர்த்தர் மேய்ப்பனுக்குரிய அபிஷேகத்தை ஆண்டவர் தர போறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்ற பழமொழியை போல அந்த பிள்ளை இருக்குது. உங்க குடும்பம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பழமொழியை போல இருக்குது. கர்த்தர் சொல்றார், இல்ல, உன் நிமித்தம் ஆபிரகாமுக்கு சொன்னது போல உன் நிமித்தம் உனக்குள் இருக்கிற அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கை நீட்டி நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க. உங்க கையிலிருந்து நீங்கள் சம்பளத்தை கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நீங்க பத்திரங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கிற நாள் வரும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க மேய்ப்பனாக போறீங்க. ஹல்லேலூயா. உங்க மூலமா எனக்கு வேதனை, உங்க மூலமா நான் கஷ்டப்படுறேன், உங்க மூலமா நான் அவமானப்படுறேன்னு சொல்லி உங்களை காயப்படுத்தினாங்கல்ல, மனசை உடைச்சாங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களால தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சு. நான் உன்னாலதான், உங்களால தான் நல்லா இருக்கேன். சாரி, உங்களால் தான் நான் நல்லா இருக்கேன். ஆண்டவர் அந்த ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைக்க போவே. ஹல்லேலூயா. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள்.
அவன் வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. இந்த 7th day 7வது நாள் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்க தலை மேல வைக்கிறார். அவர் 5 டைம் சொல்லலாமா? ஆமென். யோசேப்பு, அந்த யோசேப்புன்ற இடத்துல உங்க பேரை போட்டுருங்க. பென்ஸ் கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள். ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள், என் புயங்கள் யாக்கோபனுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் நான் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனேன். சொல்லுங்க. ஓ பென்ஸ் கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில் வீரர் என்னை மனமடிவாக்கி என் மேல் எய்து பகைத்தார்கள். ஆனாலும் என்னுடைய வில் உறுதியாய் நின்றது. என் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. ஒரு ஹalleluya 3வது டைம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்காக சொல்லணும்னா அந்த பிள்ளைகளுக்காக சொல்லுங்க. உங்க பிள்ளை அந்த சூழ்நிலையில இருந்தா அந்த காரியத்தை உங்க பிள்ளை இடத்துல சொல்லுங்க. அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க. Thank you Jesus, thank you Jesus. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த 7ஆம் நாளிலே இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறதற்காய், ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்ற போகிறதற்காய், இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காய். ஓ ஹalleluya. எல்லாரும் அப்படியே இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே எழும்பி நின்று ஆமென் கரங்களை தட்டி, என்னை சீர்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோவின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஓ நன்றி ஹல்லேலூயா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் நன்மைகள் என்னை சேரும், புது மேன்மைகள் என்னை ஓ ஹalleluya. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இயேசுவே இயேசுப்பா என்ன சரியாகுங்க. இயேசுப்பா என்ன சரியாகுங்க. இயேசுப்பா என்ன சரியாகுங்க. ஆண்டவரே பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல எந்த முன்னே உருகி போகும். என் கஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் மேன்மை என் கையில் சேரும். என் மேன்மை என் கையில். கைகளை எல்லாரும் மேல தட்டி சொல்லு. சீர்படு சொல்லு, ஜெபத்தோட சொல்லு. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் ஓ ஹalleluya. இயேசுவே இயேசுவே பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஒரு 3 டைம் சொல்லிட்டே. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா. கிருபா கிருபா கிருபா. ஆண்டவரே 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 வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, 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 வாங்கப்பா. இந்த பாட்டை பாடும்போது அனைத்தையும் சீர்படுத்துவேன், அனைத்தையும் சீர்படுத்துவேன். இந்த 7ஆம் நாள், இந்த 7ஆம் நாள் சுற்றிலும் 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 சுற்றிலும்
ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கலாம், பாடுறவங்க பாடலாம். இந்த வார்த்தையை நிறைவேற்றணும்னு சொல்றவங்க நிறைவேற்றுவதற்காக ஜெபி. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. இந்த சத்தம் துணிக்கப்படுகிற ஒவ்வொரு இடத்திலையும், ஒவ்வொரு காதுகளிலையும், எந்தெந்த இடத்துலலாம் இந்த சத்தம் துணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. இந்த எழுப்புதலில் இன்னும் ஆயிரக்கணக்கான பேரை ஜாயின் பண்ணுங்கப்பா, ஆயிரக்கணக்கான பேரை ஜாயின் பண்ணுங்கப்பா. இந்த எழுப்புதலில், இந்த எழுப்புதலில், இந்த சுத்திகரிப்பில், இந்த ஒப்புக்கொடுத்தல்ல இன்னும் ஏராளமான கூட்டம். இங்கே இருந்து ஒரு நதி புறப்பட்டு போகட்டும், இந்த கோயம்புத்தூர்ல ஒரு நதி புறப்பட்டு போகட்டும், பிரசன்னம் புறப்பட்டு போகட்டும். நாடுகளை அசைக்கட்டும், பட்டணங்களை அசைக்கட்டும், கிராமங்களை அசைக்கட்டும், உள்ளங்களை அசைக்கட்டும். அக்கினி 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 தேவ மகிமை நம் தனமோ ரஹதலரமா இதரமோ ஷேஹதரலரமா லோதரமோ ரஹதரலமா. இங்கே இருந்து பாய்ந்து போகிற ஒரு நதி, பாய்ந்து போகிற ஒரு நதி இயேசுவே இந்த பட்டணத்திலிருந்து பாய்ந்து ஓடி பல கிராமங்களை தொடட்டும், தேசங்களை தொடட்டும். எழுப்புதல் 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 ஆரம்பிக்கட்டும். வாங்கப்பா, உங்க பிரசன்னத்தோட வாங்கப்பா, உங்க மகிமையோட வாங்கப்பா. இந்த 7வது நாளில் உங்க மகிமையை காண பண்ணதற்காக நன்றி, உங்க வார்த்தை எங்களுக்கு வந்ததற்காக நன்றி. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்கிறார்களோ ஐயா, ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, இந்த வார்த்தை உங்க வார்த்தை. வானம் மாறலாம், பூமி மாறலாம், உங்க வார்த்தை மாறாதுப்பா, உங்க வார்த்தை மாறாதுப்பா. Thank you Jesus, thank you Jesus. அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அப்படியே கிரவுட் அதிகமாகட்டும் ஆண்டவரே. இங்க நடக்கிற இந்த எழுப்புதல், காயம் கட்டுகிற இந்த ஊழியம், சீர்படுத்துகிற ஊழியம் அநேகருக்கு போய் சேரட்டும். அவங்க கால்கள் இதற்கு நேராக விரைந்தோடி வரட்டும், அவங்க காதுகள் இந்த சத்தத்தை கேட்கட்டும். இன்னும் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உடைஞ்சு போனவங்களை கொண்டு வாங்கப்பா, நம்பிக்கை இல்லாதவங்களை கொண்டு வாங்கப்பா, துரத்துண்டவர்களை கொண்டு வாங்கப்பா. நீங்க விடுதலை பண்ணுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ள நாங்க ஒன்று சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தை கொடுத்தது நீங்க ஆண்டவரே. அதற்காக தொகையை முற்றிலும் அடைத்து முடிக்கிறதற்கு ஒரு வழியை நீங்க திறந்துடணும், நீங்க திறந்துடணும். உங்களால் அது முடியும் ஆண்டவரே. நீங்க செய்ய வல்லவரப்பா, வல்லவரப்பா. இந்த ஊழியத்திற்கு பின்பாக நின்று தாங்கி ஊழியங்களை செய்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. ஒரு ஸ்பெஷலா ஒரு ஜெபத்துக்காக மட்டும் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக அப்படி இருக்கட்டும். ஸோ 100 நாட்களும் தயவு செய்து ஒரு 6:45க்கு நம்ம ஆரம்பிச்சிடுவோம். மோஸ்ட்லி 8:45 9க்கு முடிச்சிடுவோம். அதனால இதை ஒரு 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 வைராக்கியமா நீங்க எடுங்க, ஒரு வைராக்கியமா இருங்க. ஆண்டவர் ரொம்ப தீர்க்க தரிசனமா பேசிட்டே இருக்கிறாரு, பேசிட்டே இருக்கிறாரு. இந்த பாட்டே நிறைய பேருடைய இருதயத்தினுடைய காயத்தை கட்ட போகுது, கட்ட சீர்படுத்த போறாரு. அதனால சத்ரு நிறைய நேரத்தில் தடை கொண்டு வரும். ஆனால் தடையா இருந்துடாதீங்க. சண்டே ஒரு நாள் அப்படி கிடைக்காது, டெய்லி 100 days ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அதில் டெய்லி கலந்து கொள்ளுங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒன்று ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, நீரூற்று அண்டையிலே அப்படின்னா சரியான ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகலை. நான் இன்னும் ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் ஆகலை, ஒரு சரியான இடத்துல என் பிள்ளைய ஆண்டவர் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணலை. அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒன்று வேணும் பாஸ்டர். நான் வந்து ரொம்ப அலைகிறேன், ரொம்ப திரிகிறேன், அங்கெல்லாம் போகிறேன். எனக்கு இப்போ பண்ணுற ஒர்க்கும் எனக்கு திருப்தி இல்லை, இப்போ உள்ள வருமானம் எனக்கு திருப்தி இல்லை. நான் ஒரு சரியான இடத்துல நான் ஃபிக்ஸ் ஆகாத மாதிரி நான் யோசிக்கிறேன். எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, என்னுடைய எதிர்காலம் என்னென்னு கண்டுபிடிக்க தெரியல, என்னுடைய வேலை என்னென்னு கண்டுபிடிக்க தெரியல. என்ன ஆண்டவர் தொழில் செய்ய அழைச்சிருக்காரா, ஊழியத்திற்கு அழைச்சிருக்காரா, எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆண்டவர் எனக்கு இந்த ப்ரேயர் முடிகிறதுக்குள்ள எனக்குரிய இடத்தை நான் கண்டுபிடிக்க தெரியல. ஆனால் அவர் என்னை கண்டுபிடிச்சு கொண்டு போய் உட்கார வச்சு நீரூற்று அண்டையில் கத்துற நடனம். ஸோ அதுக்காக அதை மிஸ் பண்ணுறவங்க, அது இல்லாதவங்க அப்படி பின்னாடி இருந்தால் கூட கொஞ்சம் முன்னாடி அப்படியே வாங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை மட்டும் உயர்த்தி கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, மற்றவங்க அங்கே நின்றுட்டு ஜெபம் பண்ணா கூட பரவாயில்ல, இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான். பாஸ்டர், என்னுடைய பிள்ளைக்கு எந்த இடம், எந்த ஏரியா, எந்த நல்லா படிச்சுட்டான், என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடனை வாங்கி நான் படிக்க வச்சுட்டேன்,
ஆனால் இன்னும் அவன் சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. இந்த சம்பளத்தை வச்சு எத்தனை நாள் பாஸ்டர் அவன் ஓட்ட போகிறான், என்ன பண்ண போகிறான், எனக்கு ஒன்றுமே தெரியலை. அல்லேலூயா. அவர்களுக்காக நான் திறப்பிலே நின்று இன்னைக்கு இந்த 7ஆம் நாள் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் நிழலிடுவதாக, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் நிழலிடுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸோ ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாகி எந்த பிரயோஜனமுமே இல்லை. எனக்கு அதுவா இதுவா அப்படின்னு வேதம் சொல்கிறது, உன்னுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன்னுடைய முழு பலத்தோட செய். உன்னுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன்னுடைய முழு பலத்தோட செய். நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த உலகத்தில் நமக்கு வாழ்றதற்கு, இந்த உலகத்தில் ஒரு மதிப்பாக இருப்பதற்கு ஒரு சம்பளம் நமக்கு தேவை, ஒரு வருமானம் நமக்கு தேவை, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பெரிய கோடி கணக்கில் சொத்து பண்ணிட்டு பரலோகத்துக்கு ஒன்றும் கொண்டு போவதில்லை. இந்த உலகத்தோட நமக்கு அது என்ன பண்ண போகுதுன்னா முடிஞ்சிட போகுது, அவ்வளோதான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம மற்றவர்களுக்கு முன்னாடி கையேந்தாதபடி மற்றவங்களுக்கு சாட்சியாக நம்மளை பிளஸ் பண்ணுற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நம்ம அதன் மேலே நாட்டம் வைக்க போறதில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தராரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று நினச்சிக்கோங்க, உங்களுடைய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதில் முழு மனசு உங்களுக்கு வேணும். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, முழு மனசோட அதை செய்யுங்க. அது ஒன்றும் இல்லை, அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஊழியத்தை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், கஷ்டமாக இருந்தாலுமே எப்படி செய்கிறேன்னா சந்தோஷமாக செய்கிறேன், மகிழ்ச்சியாக செய்கிறேன். அப்போது உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலை எதுவாக இருந்தாலும், அதான் திராட்சை தோட்டத்திலே இருந்துட்டு நீங்கள் மன வேதனையோட திராட்சை ரசத்திலே பிழிகிறது வந்து அது ரசம் இல்லை, அது விஷம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறது மாதிரி, நீங்கள் உங்கள் வேலையை உங்களுடைய காரியத்தை வெறுப்போடு நீங்கள் செஞ்சீங்கன்னா, மன வருத்தத்தோடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக மாறிடும். அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன நேரிடுகிறது, நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, எந்த ஃபீல்டில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வச்சிருக்காரு, மாத்திட்டே இருக்காம அதுல உங்களுக்கு ஞானம் இல்லையா, அதுல உங்களால செய்ய முடியலையா, நான் நம்புறேன் ஆண்டவர் ஞானத்தை தருகிறவர். கர்த்தரால முடியாதது ஒன்றும் இல்லை. நம்ம ஒன்றும் படிச்சுட்டு வந்தவங்க இல்லை. நம்முடைய படிப்பு இன்னைக்கு வந்து படிச்சதுல ஒண்ணுமே நம்ம அதை பண்ண போறது இல்லை. நீங்க 10th வரைக்கும் படிச்சீங்க, அது இன்னைக்கு உங்களுக்கு பயன்படுதா? +2 வரைக்கும் படிச்சது ஏதாவது பயன்படுதா? முட்டி படிச்சோம் இல்ல, ஒரே லெசனா படிச்சோம் இல்ல, எத்தனை எஸ்ஏ கொஸ்டின் படிச்சோம், ஏதாவது இன்னைக்கு இருக்குதா? அப்போ ஒண்ணு நினைச்சுங்க, நீங்க படிக்கிறத வச்சோ உங்களுடைய திறமைகளை வச்சோ இல்லை, அந்த சமயத்திற்கு ஏற்றதை நமக்கு தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த 7th டே ஒரு முயற்சி எடுங்க. எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ அதுல ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேளுங்க. அது ஒன்றும் குறைஞ்சது இல்லை. இந்த உலகத்துல எல்லா வேலைக்குமே டிமாண்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே பின்னணி இருக்கு, எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் இருக்குது. நீங்க அப்டேட் தான் பண்ணணுமே தவிர அது ஒரு நாளும் பேக் ஃபயர் அப்படின்னா பின்னாடி போறது இல்லை. நீங்க இன்னும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, அது என்னுடைய ஃபீல்டு அவுட் ஆஃப் ஃபீல்டு ஆயிடுச்சு, என்னுடைய ஃபீல்டு வெளியே வந்துச்சு. உலகத்தில் ஆரம்பிக்கப்படுகிற எந்த ஃபீல்டும் கண்டிப்பாக அன்னைக்கு நடந்தது தான் இன்னைக்கு நடக்குது, அன்னைக்கு இருக்கிறதா இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா அப்டேட் ஆயிருக்கு. நீங்க அப்டேட் ஆனா போதுமானது. அதனால ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகாம ஒண்ணுல நின்று ஜெபம் பண்ணி ஐடியா பண்ணி யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம கர்த்தரிடத்துல கேளுங்க. இதை நான் எப்படி வளர்த்துறது, இதுல எப்படி அடுத்த ஸ்டெப் நான் போறது, இதுல எப்படி நான் அடுத்ததை. எப்பவுமே நீங்க வந்து ஒரே இடத்துக்குள்ள இருக்கிறத விரும்பாதீங்க, ஒரே அனுபவத்துக்குள்ள இருக்கிறத விரும்பாதீங்க. நீங்க கண்டிப்பா என்ன பண்ணி தான் ஆகணும்னா, சாகிற வரைக்கும் வளர்ந்து தான் ஆகணும். நீங்க வளரதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும், வளரதான் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசமே உங்களுக்கு வரும். இப்படியே இருந்தா நீங்க ரொம்ப சோர்ந்து போவீங்க. நீங்க வளர்ந்து பாருங்க, கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு பெருகும், விசுவாசம் உங்களுக்கு பெருகும். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் யோசிச்சு ஜோம் பண்ணி இந்த 100 நாளைக்குள்ள ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. தடுமாறுறவங்க எல்லாம் எழுதுங்க. அதுல சின்ன ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடைய யோசனையும் என்னுடைய முழங்காலும் போதுமானது. ஆமீன். எனக்கு வந்து கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்க வேண்டாம். நீங்க ஜீரோல ஆரம்பிங்க. கர்த்தர் ஜீரோல ஆரம்பிச்ச நிறைய பேரை கர்த்தர் உச்சந்தலைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால ஒண்ணும் வேண்டாம். அதனால கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு முயற்சி எடுத்து ஜோம் பண்ணி எழுதி வச்சு அதை பிளான் பண்ணி அதுல என்ன லாபம் வருது, என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அதுல ஏற்கனவே செஞ்சவங்க எல்லாம் எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க இந்த டெஸ்டினேஷனை அணுகிறதுக்கு என்ன பண்ணுனாங்க, அவங்களுடைய பின்னணி என்ன, இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுடைய மைண்ட் செட் என்ன, யோசிச்சிட்டே இருக்கணும். சாதிக்கிறவர்கள் வந்து 6 மணி நேரத்துக்கு மேல தூங்கவே கூடாது. 6 மணி நேரத்துக்கு மேல ஒரு வாலிப தம்பி நீ வந்து தூங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீ சாதிக்கவே முடியாது. உன் தூக்க டைம் கண்டிப்பாக குறைக்கணும், உன்னுடைய சேட்டிங் டைம் ரொம்ப குறைக்கணும், நீ மற்றவங்கள்ட்ட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாம் நீ குறைச்சிடணும். நீ குறைக்கல அப்படின்னு சொன்னால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பாருங்க, என்ன நிறைய பேர் திட்டுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த 100 நாள் ஜெபம் பண்ணணுமா, 100 நாள் பண்ணணுமா. ஆனால் நான் சொல்கிறேன், எத்தனை 1000 பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது.
இது சின்ன சவால் கிடையாது, இது சின்ன சவால் கிடையாது. ஒரு நாள் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஆண்டவரோட உங்களை ஒப்புரவாக்கிட்டு போறது அப்படின்றது அவ்வளவு சின்ன வேலை கிடையாது, அவ்வளவு கஷ்டம். இது யாரோட எல்லாம் போராடுறோம் தெரியுமா? எத்தனையோ சத்துருடைய வல்லமையோட போராடுறோம், மனுஷனோட போராடுறோம். போராடி ஆண்டவர் உங்களை முன்னாடி நிறுத்துறாரு. இதுக்கு அவ்வளவு கமிட்மெண்ட் பின்னாடி. பெருமைக்காக படுத்தல, அதை பாக்கியமா நினைக்கிறேன், சந்தோஷமா நான் செய்யறேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னா கமிட் பண்ணாம என்ன பண்ண முடியாது, வர முடியாது. சும்மா இருந்துட்டு எப்படி பிரதர் பண்ண முடியும்? என்ன ஆண்டவர் வந்து வானத்தை பிரிச்சு கொடுப்பாரா? கிடையவே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. 1000 பேர் கிதியோன மாதிரி பலசாலிகள் இருக்காங்க. ஆனா கிதியோனை மட்டும் கர்த்தர் தனியா தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் வந்து பிரசண்டா நிக்கிறான் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு கிதியோனை கூப்பிடுறாரு. அவ்வளவு பிரச்சனையிலே வந்து நிற்கிறான், அவ்வளவு ஏமாற்றத்திலே வந்து நிற்கிறான், அவ்வளவு நெகட்டிவ் அவனை சுத்தி நிக்கிறது வந்து நிற்கிறான். இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம். அவ்வளவு பேர் என்ன திட்டுவாங்க, எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருமா பிடிக்காது, அவ்வளவு கேவலமா பேசுவாங்க, அவ்வளவு கேவலமா லெட்டர் எழுதுவாங்க, மனசை நோக்கடிப்பாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அதன் நடுவிலையும் நீங்க தயங்காம தரிசனத்திற்காக நிற்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அதனால ஒன்ன உறுதியா பிடிங்க. அங்க இங்க அது இது கடன் வாங்கி இந்த மாதிரிலாம் போகாதீங்க. கடன் வாங்கி ஏமாத்தி அதை பொண்ணு இதை பொண்ணு, அதுக்குன்னு ஒரு காலம் வரும். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஹோப் உங்களுக்கு வரும், உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அதுக்கப்புறம் நீங்க செய்யறது தப்பு இல்லை. அந்த தைரியமே இன்னைக்கு இல்லாம நீங்க இறங்கிட்டீங்கன்னா திருப்பி இன்னொரு கமிட் வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப சோர்ந்து போவீங்க. அதனால கடன் வாங்கி பண்ணாதீங்க, எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்க ஒரு ஸ்கெட்சை போட்டு எழுதி கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போய் ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 100 நாளையிலிருந்து கர்த்தர் உங்களை நட்டு கர்த்தர் வளர்த்த போற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டாம், என்ன மாதிரி நெகட்டிவா யோசிச்சவங்களும் யாரும் கிடையாது. இன்னைக்கு என்ன மாதிரி விசுவாச வார்த்தையை பேசுறவங்களும் யாரும் கிடையாது. ஸோ அவ்வளவு நெகட்டிவ் உச்சகட்டத்துக்கு போயிருக்கிறேன். ஆனால் இந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, மன பாரத்தில் இருக்கிறவங்க, சைக்காலஜிக்கலாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க, ஆன்சைட்டிக்காக மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று கவனிங்க, ஒன்றுமே கிடையாது. இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு உங்கள் மனசு சொல்லிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்கள் முன்னாடி என்ன சாட்சியாக நிறுத்தி இருக்கிறாரு. வர முடியும், நீங்கள் வர முடியும். கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி முன்னாடி வாங்க, கொஞ்சம் முயற்சி எடுத்து முன்னாடி வாங்க. அப்படிதான் பின்னாடி ரிவர்ஸ்ல நீங்க போறீங்க. ரிவர்ஸ்ல போனதை திரும்பி ஃபார்வர்ட் பண்ணி வரணும்னா கொஞ்சம் சிரமம் தான். அது உடனே ஒரே நாள்ல முடியாது. 9 மாசமா நெகட்டிவா யோசிச்சு 9 நாள்ல முன்னாடி வரணும்னா முடியாது. ஆனா வர முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒன்ன ஃபிக்ஸ் பண்ணுங்க, என்ன வந்தாலும் அதை நில்லுங்க, அதுல சகிச்சு நில்லுங்க, தாண்டி நில்லுங்க. அதுல கர்த்தரிடத்துல ஞானத்தை கேளுங்க. அதுல வர்ற பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதீங்க, அதுல வர்ற நஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களை பலப்படுத்துறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. ஜெபம் பண்றேன், தகப்பனே இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இது உங்க பரலோகத்தினுடைய கணக்குல எழுதட்டும். உங்க பரலோகத்துல தூதர்கள் அத்தனை பேரும் இந்த 100 நாளைக்காக எழும்பி நிற்கட்டும். உதவி செய்கிற தூதர்களை அனுப்புங்கப்பா, வார்த்தையை கொடுக்கிற தூதர்களை அனுப்புங்கப்பா, எங்க பிள்ளைகளை தூக்கி நிறுத்துகிற தூதர்களை அனுப்புங்கப்பா. பரலோகத்தினுடைய கண்ணு இங்க கோயம்புத்தூர் மேல திரும்பட்டும், இந்த சத்தத்தை கேட்கறவங்க மேல திரும்பட்டும். இந்த 100 நாட்கள் நீங்க எங்களை விட்டு போக கூடாது, நீங்க ஸ்திரப்படுத்தணும், சீர்படுத்தணும், காயம் கட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாற்றம். இதுவரையிலையும் இந்த கோயம்புத்தூர் பார்த்திராத எழுப்புதல், இதுவரைக்கும் நாங்க யாருமே பார்த்திராத ஒரு எழுப்புதலை இந்த நாளில பார்க்கணும்பா. ஏசப்பா எந்த இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாம அப்படியே திணறிட்டு இருக்கிற கால்களை பாருங்க ஆண்டவரே, தள்ளாடுகிற முழங்கால்களை பாருங்கப்பா. வாலிப தம்பிய பாருங்க, தங்கச்சிய பாருங்க, என்ன பண்ண போறேன்னே தெரியல. வயசு போயிட்டே இருக்குது, நாள் போயிட்டே இருக்குது. என் பிள்ளைக்கு வேற யாருமே இல்லப்பா, இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாரும் இல்லப்பா, பணம் கொடுத்து உதவுறதுக்கு யாரும் இல்லப்பா, தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லப்பா. நீங்க தான் என் தகப்பன், நீங்க தான் எங்களுக்கு அப்பா, நீங்க தான் எங்களுக்கு இன்வெஸ்டர், நீங்க தான் எங்களுக்காக பணம் கொடுக்கணும். இயேசுவே, இப்போ குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களை கைவிடாது இருப்பேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ என் பிள்ளையுடைய கையை பிடிச்சிருங்கப்பா. நீங்க கண்ணை கட்டிடுறோம், நாங்க கண்ணை திறக்க மாட்டோம். இப்ப கையை பிடிச்சு அந்த பாதையில நீங்க நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம்.